இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஆப்ஸில் உள்ள ஃபேட்டை தெறிக்க விட போதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற 2 கிலோமீட்டர் ரன்னிங் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ்க்கு இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கும். ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து 10th தான் முடிச்சிருக்கேன், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு முடிவு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் குரூப் 4 விஏஓ, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்மி, போலீஸ், சிஆர்பிஎஃப், ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 10th தாங்க வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 10th முடித்தவங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோச்சிங் சென்டர் தான் இப்போ சேர்ந்து படிக்கணும், இல்லை வந்து ஒரு பெரிய அகாடமியில் சேர்ந்து படிக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து நினச்சிடாதீங்க. பெரிய பெரிய ஆஃபீஸரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க படித்து பாஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். அதாவது 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸை தான் அங்கே வச்சு படித்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம தெளிவாகவும் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே போதும். நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ்குள்ளே போவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டெமினா லெவல் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி, ஸோ நம்மளோட லெக் ரைஸ் பண்ணி, ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்ஸுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 15லேருந்து ஒரு 25 ரெப்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரெப்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 செட் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 15, 20, 25 இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து ப்ரீத்திங் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீத்திங்கில் வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய் விட்டு சொல்லுங்கள். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச வரை ப்ராப்பராக பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணாலும் நம்ம வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ எந்த பார்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த பார்ட்ஸுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிலாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீத்திங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து டெய்லி ரன் பண்ணுறோம், டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன், கார்போஸ், விட்டமின்ஸ், ஸோ இந்த மாதிரி இரும்பு சத்து, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீர்ச்சத்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து எதில் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி உணவாக பார்த்து நம்ம வந்து சாப்பிட்ணும். அது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுக்கலாமா, இல்லை வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ காசு இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து வே ப்ரோட்டீன்லாம் வந்து நல்லது தான் சொல்கிறாங்க. ஸோ முடியாதவங்க நம்ம வந்து நேச்சுரல் ஃபிட்னஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டுலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீனை வந்து சரி, விட்டமின்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து கார்போஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா இதுக்காக நம்ம வந்து டெய்லி வந்து இந்த டால் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை, ஸோ இந்த மாதிரி இந்த சுண்டல் மாதிரி, ஸோ இதெல்லாம் இந்த ராஜ்மா, இந்த சோயா சங்க்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் எடுங்க. அப்புறம் ப்ரோட்டீனுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனு வாரத்தில் ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சோயா சங்க்ஸு, முட்டை, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தாலே போதும். ஸோ வந்து இரும்பு சத்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அப்போ வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாச்சு, இல்லை வந்து ஒரு 3 நாளாச்சு இந்த மாதிரி வந்து கீரை வகைகளை வந்து சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை, ஸோ இந்த மாதிரி வந்து கீரை வகைகள் எந்த கீரை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்லது தான். கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. ஸோ நீர்ச்சத்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து நம்ம டெய்லி வந்து ரன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புலேருந்து நிறைய வந்து நீர் வந்து வெளியே வரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து உள்ள பொருள், ஸோ ஜூஸஸ், ஸோ பூசணிக்காய் ஜூஸு, ஸோ வந்து பீர்க்கங்காய் ஜூஸு, இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து குடிக்கலாம் டெய்லி வந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா வந்து அப்படி இல்லைன்னா வந்து கூட்டாவோ பொரியலாவோ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. ஸோ நம்ம எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஃபுட்டில் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 50% வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பலனுக்கு வந்து பார்த்தோன்னா முழுசாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு
15 ரெப்ஸ்லேருந்து ஒரு 25 ரெப்ஸ் வரையும் பண்ணுங்கள். நம்ம வந்து 3 செட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டைம் இருக்குது அப்படின்னா 4 செட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஸோ கார்டியோ எக்ஸசைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸ்டெமினா லெவலும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் லெவலில் வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், ஸோ இது வந்து நான் வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை, ஸோ இந்த மாதிரி ஊசி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நேச்சுரலாகவே கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல, நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து என்றைக்குமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நேச்சுரல் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜிம்முக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபிட்னஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வந்து தேடி போகாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அதுக்கான பலன் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்